வெல்கம் டு கோடைவோ. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைலில் வந்து எப்படி நம்ம கண்டென்ட்ஸை ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம மேஜராக வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கோம். அந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா f_c அண்ட் f_s. ஓகே, ஸோ நம்ம எப்படி லாஸ்ட் எபிசோடில் வந்து get_c அண்ட் get_s பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த எபிசோடில் வந்து f_c அண்ட் f_s அப்படிங்கிற 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து ரைட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஆப்வியஸ்லி நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரியே இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து, ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து நிறைய கேரக்டர்ஸை வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம் ஒரு ஃபைலில் அப்படின்னா, அப்போ put_s அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு கேரக்டர்னால் அந்த கேஸில் f_c யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெண்டுக்குமே வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, எந்த கேரக்டர் இன்புட்டை அதாவது ரைட் பண்ணுறோமோ அந்த கேரக்டரை வந்து நம்ம கொடுக்கணும். செகண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த ஃபைலில் பண்ணணுமோ அந்த ஃபைலை கொடுக்கணும். ஸோ fp. ஓகே, இது வந்து put_c. இதே இது put_s அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஸ்ட்ரிங்கை வந்து காப்பி பண்ணணுமோ அதை கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து ஹலோ வார்த்தை சொல்லுங்களேன், எங்கே பார்த்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. வேக்கம் நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறது. சரி, ஓகே, டிஜிட்டல் பேட். ஸோ ஹலோ வேக்கம் கொடுத்துருப்பேன். அண்ட் எந்த ஃபைலுங்கிறது தான் நெக்ஸ்ட், ரைட்டா? ஸோ fp கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்கான சின்டாக்ஸ். அவ்வளோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஸோ என்ன கேரக்டர் எந்த ஃபைலில், என்ன ஸ்ட்ரிங் எந்த ஃபைலில், அவ்வளோ சிம்பிள் தான். பட் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். இது வந்து ரைட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ். இது ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிக்கும், அப்போ பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ அப்போ இதை வந்து நான் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளால் இந்த ரைட் ஃபங்க்ஷன்ஸை பண்ண முடியும். அண்ட் இப்போ இந்த சி அப்படிங்கிறது வந்து தேவையே இல்லை, ஏன்னா நம்ம அதை ரீடே பண்ணல இல்லையா? ஸோ இப்படி பண்ணிட்டோம். ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணோம். ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரைட் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கே போய் பார்ப்போம். ஓகே, ஸோ எதையுமே பிரிண்ட் பண்ணலாம், நல்லா எம்டி அவுட்புட் நம்மளுக்கு இருக்குது. இப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு போய் நம்ம அவுட்புட் வெரிஃபை பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி அப்படிங்கிறது அந்த கேரக்டர், அது வந்து ஃபர்ஸ்ட் ரைட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஹலோ வேக்கம் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ரிங்கும் வந்து நம்மளுக்கு இங்கே ரைட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபைலில் வந்து எப்படி வந்து கண்டென்ட்ஸை ரைட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சின்டாக்ஸ். ஓகே, f_c அண்ட் f_s. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். இப்போ இந்த file.close இருக்கு இல்லையா, இதை நம்ம கொடுக்கல. இது எப்பவுமே நடக்காது, பட் நம்ம ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸை மாற்றிடுறேன். ஹலோ 99 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கனால ஏற்கனவே இருக்க டெக்ஸ்ட் வந்து எரேஸ் ஆகிட்டு சி ஹலோ வேக்கம்ங்கிறது வந்து ரைட் ஆகும், ரைட்டா? இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஆகிருக்கு. பட் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ரைட் ஆகாது, அதாவது ரீப்ளேஸ் ஆகாது. அது ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபைலில் வந்து ரைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அனுப்புகிற ஒவ்வொரு இந்த மாதிரி f_c f_s அப்படிங்கிற கமாண்டுக்கும் அது போய் ஃபைல்ஸை ரைட் பண்ணாது. ஓகே, அது பண்ணாமல் என்ன பண்ணுன்னா, ஒரு பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி லொக்கேஷனில் போய் இதை ரைட் பண்ணணுங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். கடைசியில் நம்ம எப்போ க்ளோஸ் கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி அதில் இருக்க எல்லாத்தையும் ஒரேடியாக வந்து ரைட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்படி பண்ணுறனால ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணுறதுனால அந்த ஒரு எஃபிஷியன்சி வந்து இங்கே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் வந்து இது. ஸோ இப்படி பண்ணுறனால நம்ம f_close கொடுக்காமல் பண்ணிட்டோம் அப்படின்னா, சில டைம் என்ன ஆகும்னா, நம்ம அந்த இதை வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டெம்பரரி லொக்கேஷன் இருக்குல்ல, அதுலேருந்து நம்மளோட ஃபைலுக்கு ரைட் ஆகாமையே வந்து ஃபைல் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம், ரைட்டா? ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணால் ஃபைலும் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணுறனால நம்மளுக்கு வந்து அந்த ஃபைல்ஸ் தேவையான இன்ஃபர்மேஷன் ரைட் ஆகாமையே வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த f_close அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ f_close ஆஃப் fp அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேசிக்காக நம்ம பார்த்துக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைலில் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணி அதில் ரைட் பண்ணி அண்ட் தென் க்ளோஸ் பண்ணுறது ஏன் இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரீட் மோட் பார்த்துருக்கோம், ரைட் மோட் பார்த்துருக்கோம். இதை தவிர அப்பெண்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். ஸோ அப்பெண்ட் மோட். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக வந்து கோடைவோ யோசிக்கிறது ஈஸியாக இருக்குங்க, அதான் இதே திருப்பி யூஸ் பண்ணுறேன். ஓகே,
இப்போ அப்பன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இது ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அது வந்து சி ஹலோ வேக்யூம். இப்போ இது அப்பன் மோட் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ராசஸ் ரன் ஆகிடுச்சு. நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி ஹலோ வேக்யூம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் சி கோடேவோங்கிறது ஆட் ஆகிருக்கு, ஆனால் முன்னாடி இருக்க டெக்ஸ்ட் வந்து அப்படியே தான் வந்து இருக்குது. ரைட்டா? யா, இதுதான் வந்து நான் சொல்கிறது. ரைட் மோட் இதே இதை ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எரேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து எழுதியிருப்போம். இதே இது நம்ம வந்து அப்பன் மோட் ஓப்பன் பண்ணிக்க காரணத்தினால புதுசாக இருக்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து கடைசியில் ஆட் ஆகுது தவிர அது வந்து ரீப்ளேஸ் பண்ணல யாருக்குமே இருக்க கண்டென்ட். ஸோ இதுதான் வந்து ரைட் மோட்க்கும் அப்பன் மோட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து ரீட் மோட், ரைட் மோட், அப்பன் மோட்னு சொல்லிட்டு இந்த 3 மோட்ஸ் இருக்குது. இதை தவிர நம்ம ரீட் ஆப்ரேஷனையும் பண்ணணும், ரைட் ஆப்ரேஷனையும் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா R+ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இதே மாதிரி ரைட் ஆப்ரேஷனையும் பண்ணணும், ரீட் ஆப்ரேஷனையும் பண்ணால் W+ தான் கொடுக்கலாம். இதே மாதிரி A+. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணோம் அப்படின்னா ரீட் ஆப்ரேஷனையும் பண்ணலாம் ப்ளஸ் அந்த ஆப்ரேஷனையும் பண்ணலாம். இப்போ W+னா ரைட் ஆப்ரேஷனையும் பண்ணலாம், ரீட் ஆப்ரேஷனையும் பண்ணலாம், இந்த மாதிரி சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து பண்ணலாம். இதுக்கு 2 தடவை நம்ம ஒரு 2 ஃபைல் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணி 2 தடவை வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணி வேறு மோட்ஸ் ஓப்பன் பண்ணி பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, ஒரே ஃபைல் பாயிண்டில் இந்த மாதிரி ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை கடைசியில் ஆட் பண்ணோம் அந்த மோடில் அப்படின்னா நம்மளால் இதை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இல்லாமல் பைனரி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பைனரி ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக ஹியூமன் ரீடபிள் ஃபார்மில் இப்போ இந்த இது வந்து இன்ட் மெயின் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்குது. ரைட்டா? இதுக்கு பதிலாக 0s and 1sலேயே வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பைனரி ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த பைனரி ஃபைலோட எக்ஸ்டென்ஷன்னா இந்த TXTக்கு பதிலாக BIN அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த BIN அப்படிங்கிற இந்த ஃபைல் இருக்குல்ல, ஸோ அந்த BINங்கிற ஃபைலில் வந்து நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மோட்ஸ் எல்லாமே அதே தான், கடைசியில் ஒரு ப்ளஸ் ஆட் பண்ண மாதிரி நீங்கள் பியும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நார்மல் ரீட் மோட் வில் பிகம் R வந்து RB அப்படின்னு மாறும். ரைட் வந்து W இல்லையா, ஸோ அது வந்து WB அப்படின்னு மாறும். அண்ட் தென் A வந்து AB அப்படின்னு மாறும். ஓகே, ஸோ ரைட் மோட் இன் பைனரி ஃபைல், அப்பன் மோட் இன் பைனரி ஃபைல், ரீட் மோட் இன் பைனரி ஃபைல், ஸோ எப்படின்னு மாறும். இதே மாதிரி A+ இருக்குன்னா அது வந்து A+B, அதே தான் எக்ஸாக்ட்லி ஒரு பியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பைனரி ஃபைல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சின்டாக்ஸ். ஸோ பேசிக்காக ஃபைல் ஹேண்ட்லிங்னா இவ்வளோ தாங்க. ஃபைல் ஓப்பன் பண்ண வேண்டியது, என்ன ஆப்ரேஷன் வேணுமோ அதை பண்ண வேண்டியது. அதுக்கு வந்து 4 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். fgetc, fgetS, fputc, fputtest. ரீட் பண்ணுறதுக்கு 2, ரைட் பண்ணுறதுக்கு 2 பார்த்துருக்கோம். அண்ட் தென் கடைசியில் ஒரு ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வந்து ப்ரோக்ராமாக முடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஃபைல் ஹேண்ட்லிங் இன் C. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 எபிசோடில் வந்து நம்ம டோட்டலாக ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீப்பர் கமிங் சீரீஸோட நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்டல் தென், பாய்.